கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். இந்த நாளிலும் கர்த்தரது விழுப்புரம் பகுதியிலே அடியனை கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மற்றும் இந்த சபை போதகர் ரெவரண்ட் மணிகண்டன் ஐயாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவங்க இந்த சவாலான பகுதியிலே இந்த இடத்திலே ஊழியம் செய்வது மிக கடினம். அவர் சில சாட்சிகளை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். அப்படி இருந்த இந்த இடத்தை இன்றைக்கு இவ்வளவு அழகாக மாற்றி இருக்கிறது பெரிய காரியம். அவரோடு கூட கர்த்தர் இருந்தால் கர்த்தர் இதை செய்து கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் இருந்தபடியினாலே யோசுவா 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, பலன் கொண்டு தினமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் அவர் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன வசனம் அவர்களை இந்த பகுதியை அனுப்பும் பொழுது கர்த்தர் இந்த பகுதியிலே வந்து அவர் ஊழியத்தை ஆரம்பித்து ஒரு தரிசனத்தோடு கூட வந்திருக்கிறார். ரொம்ப காரியங்களை பகிர்ந்து கொண்டால் நிச்சயமாக கேட்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. பிசாசுக்கும் அவருக்கும் நடந்த போராட்டத்தை குறித்து சொன்னார். எவ்வளவு அழகாக ஆண்டவர் இந்த இடத்திலே அவரை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் அந்த நேரத்தில் ருசித்து பார்த்தேன். அப்படிதான் ஒவ்வொரு மனிதனையும் தேவன் அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு இணங்குகிறவரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படலாம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பாஸ்டர் அவங்க அழகாக ஒரு பாடலை பாடினார்கள், சந்தோஷம். கர்த்தர் சொல்றார் நம்மளை பார்த்து, மகிழ்ந்து கலிகூறு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அப்போ இன்றைக்கு சந்தோஷத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 3 பகுதியாக பார்க்க இருக்கின்றோம். 3 சந்தோஷங்கள். தேவன் இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார்? ஏன் இந்த உலகத்திலே அவர் பாடுபட்டார்? ஏன் இந்த உலகத்தில் அவர் ரத்தம் சிந்தினார்? ஏன் மரித்தார்? ஏன் உயிர்த்தெழுந்தார்? இதையெல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பாவத்தினாலே உழண்டு பாவ சேற்றிலே கிடந்து அந்த கஷ்டமான சூழ்நிலையிலே பிசாசானவன் பிடித்து வைத்திருக்கிற அந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த கடினம் என்பது என்ன என்று சொல்லி நீங்க சற்று சிந்தித்து பார்ப்பீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் இன்றைக்கு சுதந்திரமாக தேவனை ஆராதிக்க முடிகிறது. அதற்கு காரணம் என்ன? பாவ சேற்றிலே இருந்து, கடினமான ஒரு சூழ்நிலையில இருந்து நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணாரு? மீட்டெடுத்துக் கொண்டு இந்த ஆலயத்திற்குள்ளே கொண்டு வந்தார். ரட்சிப்பு மிக 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 பெரிய காரியம். புரியுங்களே, கார் வாங்கலாம், பங்களா கட்டலாம், கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கலாம். இதெல்லாம் மனிதனால் செய்ய முடியும். ஆனால் ஒருவருடைய இருதயத்தை மாற்றுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் தான் முடியும். ஒரு சின்ன பிள்ளை அழகாக சொல்லுகிறான். என்ன சொன்னான்? உங்கள் துக்கம் சந்தோஷமாக. இன்னைக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த வேத வசனத்தை சொல்லும் பொழுது அவர்கள் அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ, ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பிரியமானவர்கள், இது யாராலையும் சொல்ல முடியாது. பிரியமானவர்கள், அவர் எவ்வளவு பாடுகள் பட்டார், விளைக்கரையும் கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த சந்தோஷம். அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வரும்பொழுது யாரை பார்க்க வந்தார் தெரியுங்களா? நீதிமானை அல்ல, பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார். அதை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க, அதை பார்த்து கேவலமாய் பேசுகிறார்கள். ஆனால் தேவனுடைய நோக்கம் என்ன? அந்த பாவ குடியிலே இருக்கிறவர்களை தூக்கி எடுப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். பிரியமானவர்களே, அந்த சந்தோஷத்தை குறித்து பேசுவதற்காகத்தான், அந்த சந்தோஷத்தை குறித்தவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தான் நாம் ஒரு அதிகாரத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இந்த நாளில பாருங்க, இந்த வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, லூக்கா 15வது அதிகாரத்துல
இது 3 பார்ட்டாக இருக்கிறது. 1லிருந்து 7 வரைக்கும் ஒரு சம்பவம், 8லிருந்து 10 வரைக்கும் ஒரு சம்பவம், 11லிருந்து கடைசி வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்கிறது இந்த 15வது அதிகாரத்தில். ஆனால் பிரியமானவர்களே, இந்த 3 சம்பவமும் ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார், எதற்காக சொல்லுகிறார், யாருக்கு சொல்லுகிறார், அது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் தன்னை நீதிமான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், நான் சரியாக தான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் சரியாக தான் தசமமாக கொடுக்கிறேன், நான் சரியாக தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அநேகரும் உண்டு. ஆனால் இந்த உலகத்திலே ஐயோ என்னை யார் ரட்சிப்பார், என்னை இந்த பாவத்திலிருந்து யார் தூக்கி எடுப்பாங்க. கடந்த நாட்களில் நான் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சகோதரி என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். அப்போ அவர் சிகரெட் பிடிச்சிட்டு வந்திருக்காரு. அந்த சிகரெட் ஸ்மெல்லும் அவர் போட்டிருக்கிற சென்ட்டும் சேர்ந்து ஒரு விதமான ஒரு வாசனை வருகிறது. அப்போ நான் அவரை பார்த்து கேட்டேன், என்ன பிரதர் சென்ட் போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். ஸ்மோக் பண்ணீங்களான்னு கேட்டேன். ஆமாம் பிரதர். அப்போ என்னோட சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முயற்சி பண்ணேன், எவ்வளவோ முயற்சி பண்றேன், இந்த சிகரெட்டை விட்டுறணும்னு முயற்சி பண்றேன், என்னால் முடியல பிரதர். அப்போ நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு, டாக்டர் போய் கன்சல்ட் பண்ண. அந்த டாக்டர் என்ன சொன்ன வார்த்தை, நீங்க மாத்திரை கொடுக்குறேன், அந்த மாத்திரை உங்களை மறக்கடிக்கும், அந்த சைட் எஃபெக்ட் வந்தா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னார். அப்போ நான் சொன்ன வார்த்தை, சகோதரா, நான் அநேகரை பார்த்திருக்கிறேன், மிகப்பெரிய குடிக்காரன், பயங்கரமான ஒரு மோசமான அடிக்ட், ட்ரக் அடிக்ட்ல இருந்தவங்க எல்லாரும் ஆண்டவர் மீட்டெடுத்துக்கிறார், எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. ஆனால் ஒன்று மாத்திரம் தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார், உன்னுடைய இருதயத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய இந்த சிகரெட் பழக்கத்திலிருந்து எல்லா விதத்திலிருந்து அவரால் விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி, பிரியமானவர்கள், இந்த தினத்திலே அவர் கொடுக்கிற சந்தோஷத்தை கொடுக்க நான் பார்க்க இருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, சகல அதாவது லூக்கா 15வது அதிகாரம், இந்த 3 பாட்டாக நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். முதலாவது 1லிருந்து 7 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறாரே என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமை. அப்போ ஆண்டவருடைய நோக்கம் என்ன, பாவிகளை ரட்சிக்கத்தான் இந்த உலகத்திற்கு ஆண்டவர் வந்தார். அதை பார்த்து என்ன பேசுறாங்க, இங்க பேசுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, பரிசேயரும் வேத பாரகரும். He is a scholar, theology. அவங்க பேசுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, ஆண்டவர் எதற்காக வந்தார் என்பது அவருக்கு தெரியாது, ஆண்டவர் யார் என்பது அவருக்கு தெரியாது, அவர் மேசியா என்பது தெரியாது, அவர் தான் இந்த உலகத்தை ரட்சிக்க போறது தெரியாது. அவரிடத்திலே பார்த்து கேட்கிற வார்த்தை, இவர் என்ன பாவிகளோடு கூட சேர்ந்து போஜனம் பண்ணுகிறாரே. இன்றைக்கு பிரியமானவர்களை சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த பாவிகளை, இந்த மனிதனால் கைவிடப்பட்டவர்களை, எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களை யார் மீட்டெடுக்க முடியும் பிரியமானவர்களே? அது ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதைத்தான் அவர் என்ன செய்தார், இங்கே பாவிகளோடு கூட உட்கார்ந்து உணவருந்துகிறார். இதை முறுமுறுத்தார்கள். யார் முறுமுறுக்கிறது? பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் அதை பார்த்து சொல்றாரு, அவருடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்துக்கிட்டார். இன்னைக்கு பிரியமானவர்களே, பெரும்பாலும் ஸ்திரீயினுடைய இருதயம் அவருக்கு தெரியும். மார்த்தாள் மரியாளுடைய இருதயம் அவருக்கு தெரியும். அவர் எப்படிப்பட்டவர்களை அறிந்து கொள்ளுகிறவர். அதனால் தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதனோ முகத்தில் பார்க்கிறார், தேவனோ எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். நீ என்ன நினைக்கிறாய், என்ன பேசுகிறாய் என்பது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அதனால் தான் தாவீது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தாவீது? நான் கடலுக்கு கீழே போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீரே. நான் எங்கு போவேன், நான் எங்கு போனாலும் எல்லாவற்றையும் நீ பார்த்து கொண்டு இருக்கிறீரே. இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று தெரியும். முழுமுழுத்த உடனே ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், அவர் எதுக்காக வந்தேன்னு சொல்றார். அவருடைய கான்செப்ட் என்னங்கிறத 3வது பகுதியில் தான் ஆண்டவர் சொல்றார். முதலாவது அவர்களுக்கு புரியும்படி சொல்லிக் கொண்டு வருகிறார். நான் ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன், எதனால இந்த உலகத்திற்கு வந்தேன் என்பதை குறித்து ரொம்ப ஓரலா சொல்றாரு. அந்த 3வது பார்ட்ல தான் டைரக்டா சொல்லுறாரு.
சொல்லி சொல்லும் பொழுதுதான் நான் எதற்காக வந்தேன், என்ன நோக்கத்திற்காக வந்தேன் என்பதை குறித்து அவர் சரியாக சொல்ல. நீங்கள் வாசித்து பாருங்கள், லூக்கா 15வது அதிகாரத்தை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்பொழுது வீட்டில் போய் வாசித்து பாருங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது அவர் என்ன சொன்னார், அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவர்களில் ஒன்று காணாமல் போனார், 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ, கண்டுபிடித்த பின் அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதிகளை அயலாளரை கூட்டு வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பார் அல்லவா. இப்போ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நான் கூட அந்த ட்ரெயின்ல வரும்போது பார்த்தேன், அந்த ஆடு மேய்க்கிறவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஆடு மேய்ப்பவன் அந்த ஆட்டின் மேலே கவனமாக இருக்கிறான். அவன் எதற்காக கவனமாக இருக்கிறான்? இந்த உலக ரீதியான வாழ்க்கையிலே அவன் பொருட்களை சம்பாதிப்பதற்காக அவன் அந்த ஆட்டின் மேலே கவனமாக இருக்கிறான். இங்க ஆண்டவர் ஆட்டை குறித்து சொல்லவில்லை, மனுஷனை குறித்து தான் ஆண்டவர் கரிசனையாக இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், அந்த பெரும்பாலும் இந்த கூனியை சுகப்படுத்தும் போதும் சரி, அந்த கை சூம்பினவனை சுகப்படுத்தும் போதும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஆட்டையும் மாட்டையும் குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், நானோ என்னால் உண்டாக்கப்பட்ட அந்த மனிதனை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த இடத்துல அதை தான் சொல்லுகிறார். அவர் இந்த உலகத்திற்கு ஏன் வந்தேன் என்பதை குறித்து சொல்கிறார். அவர்தான் நம்மளுடைய பிரதான மேய்ப்பன். அந்த மேய்ப்பனை குறித்து நீங்கள் கேள்விப்பட வேண்டும் என்று சொன்னால், தாவீதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டீர்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, தாவீது ஒரு விசை தன் ஆட்டுக்காக என்ன செய்கிறான்? சிங்கத்தை கொள்ளுகிறான். ஒரு விசை கரடியை கொள்ளுகிறான். ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அதை தான் ஆண்டவர் அழகாக எடுத்து காட்டுறாரு பாருங்க. நீங்க என்னடா சொல்லிட்டு இருக்கிறீங்க? நான் பாவிகளோடு உணவு அருந்துவது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் எதை குறித்து கரிசனையாக இருக்கிறேன்? என் நாடுகளை குறித்து நான் கரிசனையாக இருக்கிறேன். என் நாடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எதை குறித்து கவலைப்படுகிறார்? நம்மை குறித்து கவலைப்படுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆலயத்துக்கு வரலாம். ஒருவர் வரவில்லை என்று சொன்னால் அடுத்த வாரத்திலே பாஸ்டர் அவங்க யோசிப்பாங்க, ஏன் இவர் வரல, எதுக்காக இன்னைக்கு ஆலயத்துக்கு வரல? அவர்கள் பல காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அன்றைய தினம் போல ஆடுகளை கொன்றுதான், சிங்கத்தை கொன்று கரடியை கொண்டு காப்பாற்ற வேண்டும் அல்ல, உங்களுக்காக அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த சகோதரன் வந்தாரே, இந்த சகோதரி வந்தாங்க, என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லி திறப்பிலே நின்று அவர்கள் போராடி கொண்டு ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். அதுதான் அந்த மேய்ப்பனுடைய இருதயம். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் ஜீவனையை கொடுத்தார்கள். இன்றைக்கு அந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தார். ஆனா அதை பார்த்து என்ன செய்யறாங்க பாருங்க, இவங்க முறுமுறுக்கிறாங்க. இவர் என்ன பாவிகளோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாரு? இவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? எல்லாரும் வந்து இவங்களை போல இருக்கிறதா நினைக்கிறாங்க. அதான் ஆண்டவர் ஒரு வார்த்தை பார்த்து சொன்னார், 99 மனம் திரும்பாத நீதிமான்களை அல்ல, அதாவது மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் எங்க சந்தோஷம் உண்டாகிறது? பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகிறது. இஸ் a heavenly joy. பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய கரிசனையோட இந்த உலகத்திற்கு வந்தார் தெரியுங்களா? அவர் வரும்பொழுதெல்லாம் பேசின வார்த்தை, சொல்லும் போதெல்லாம் சொன்ன வார்த்தை, மன திருப்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. யோவான் அதை தான் சொல்றார், மன திருப்பங்கள், மன திருப்பங்கள் என்று சொல்லி. அப்போ அந்த இடத்துல அவர் கிட்ட வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறத பார்த்து சொல்றாரு, யோவான் சாமி சொல்லுகிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ மனம் திரும்பினவன் நம்ம இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை நீங்க சற்று தியானித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகள் என்ன? கொலோசியர்ல வாசித்து பாருங்க, எபேசியர்ல வாசித்து பாருங்க. அந்த கனிகளை குறித்து கொலோசியர்ல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட கனிகளை ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த பரிசேயரும் அந்த வேத பாரங்களுக்கு போல நம்ம மற்றவர்களை பார்த்து குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? அல்லது நாம் தேவனுக்கு
பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோமா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த காலை வேளையிலே தேவனுக்கு நாம் பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோமா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த முதல் இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. அந்த ஆட்டை தேடி அவன் கொண்டு வரும் பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுகிறான். அதனாலதான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 99 மனம் திரும்பாத ஆடு, ஒரு மனம் திரும்புகிற ஆடு குறித்து ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுகிறார். இந்த இடத்துல இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க அந்த வெள்ளி காசை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் அவருக்கு புரியும்படி சொல்லி வருகிறார். அவன் அந்த காலத்துல நிறைய மேய்ப்பர்கள் இருந்தார்கள். ஆடு மேய்ப்பவர்கள் அநேகர் உண்டு. அதை குறித்து அந்த மேய்ப்பன் காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது அந்த பரிசேயர்களும் சரி, அந்த வேத பாரர்களும் சரி சரியாக புரிந்து கொள்வார்கள். அதற்கு தான் அவர் என்ன சொல்லி வருகிறார், கடைசியாக அவர் சொல்லுகிற வார்த்தையில் அவர்களுக்கு நெத்தியில் அடிச்ச போல புரிஞ்சிருக்கும். எவ்வளவு அழகாக உண்மைகளை சொல்றாரு பாருங்க. அவர் கேட்ட கேள்வி என்ன, பாவிகளோடு உட்கார்ந்து ஒரு போஜனம் பண்ணுகிறார் என்று சொல்லி அவர்களை ஆண்டவரையே அவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க, ஆண்டவரையே வேதனைப்படுத்தி பேசுறாங்க. பேச முடியலங்க, முறுமுறுத்ததையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவர் அறிந்து கொண்டார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய கஷ்டம் தெரியுமா, நம்முடைய வேதனை தெரியுமா, நம்முடைய போராட்டம் தெரியுமா, நாம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இது கர்த்தர் தெரியுமா என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் உங்களுடைய இருதய வேதனையை அவர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்மை அவர் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். எப்படி ஆடுகள் அந்த ஓநாயின் இடத்திலிருந்தும் அந்த சிங்கத்தின் இடத்திலிருந்தும் கரடியின் இடத்திலிருந்தும் காப்பாற்றுகிற அந்த ஒரு மனிதனை போல நாம் பல விதமான பொல்லாப்புகளில் இருந்தும் பலவிதமான பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒருவர் உண்டு. அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். இஸ் a blessed man. நம்பிக்கையா இருந்தீங்கனால போதும், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்றாங்க பிரியமானவர்களே. கடுகளவு விதை உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தாலே போதும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் பேதுரு சொல்கிறார், அவரை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு வல்லமை உள்ளவர் தெரிகிறார். அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே இருந்தாருங்க. வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த ஆண்டவரை குறித்து முன்னிறுத்தார்கள். இன்றைக்கு நீங்க பிரியமானவர்களே, நம் ஆலயத்திலே இன்றைக்கு வந்திருக்கிறோம். ஒரு நாளும் சொல்றேங்க, தாவீதுக்கு எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, பல பிரச்சனைகள் வந்தது, பல போராட்டங்கள் வந்தது. அவர் சொல்லுகிறார், கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் திராட்சையடி. போராட்டத்தின் மத்தியில் நான் கடந்த நாட்களிலே கூட பல சோதனைகளிலே நான் சிக்கினேன். ஒரு வார்த்தை மாத்திரம் யோசித்து பார்த்தேன். அதுதான் வேதாகமத்தை நான் வாசிக்கும் பொழுது தேவன் நம்மளோடு இடைப்படுவார். அப்பொழுதுதான் தாவீதை பார்த்தாயா, அவர் சொல்லுகிறார், ஒரு விசை என்னுடைய வயிறு எரிபந்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எவ்வளவு போராட்டம். ஒரு இடத்துல ராஜாவா இருந்தவர் வேஷம் மாறி தப்பித்து வர வேண்டிய சூழ்நிலை. ஒரு பெண்ணின் மூலியமாக, எல்லா ஜனங்களின் மூலியமாக எவ்வளவு போராட்டத்தை சந்தித்தார். ஆனாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் திராட்சையடி. நான் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன். ஏன்னா தேவனே என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேய்க்கும். நாம் மரண இருளில் இன்னைக்கு வியாதியோடு கூட இருக்கலாம், இன்னைக்கு போராட்டத்தோடு இருக்கலாம், சரீர பலவீனத்தோடு கூட இருக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பண வசதி மாத்திரம் இல்லைங்க, சரீரத்துல பலவீனம் வந்தாலே நம்ம டோட்டலி ஃபெயிலியர். நீ எவ்வளவு கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் பாருங்க, இன்னைக்கு பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, எவ்வளவு அருமையான ஒரு போதகர், எவ்வளவு அருமையான ஒரு ஊழியக்காரர். 56 வயதில் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டாருங்க. ஆனால் அவர் தன்னுடைய ஓட்டத்தை சரியாக ஓடி முடித்தார். 38 கிராமங்களிலும் அவரை மாத்திரம் அனுமதிக்க சொல்லியிருக்கார் என்று சொன்னால் எவ்வளவு அவர் அன்புள்ளவராக இருந்திருப்பார், எவ்வளவு மற்றவர்களிடத்திலே அவர் அன்புள்ளவராக நடந்து கொண்டிருப்பார். பிரியமானவர்களை சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வீட்டு அயலாளர்களுடைய பக்கத்தில் இருக்கிறவங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நாம் மாத்திரம் ஆலயத்துக்குள்ளே வந்து
தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களையும் நாம் இந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும். பிரியமானவர்கள், இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு பாவி மனம் திரும்புவதன் நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இந்த ஒரு ஆட்டுக்காக அந்த மேய்ப்பன் 99 ஆட்டை விட்டுவிட்டு அவன் போய் தேடி திரிகிறான். அதுதான் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தையே விட்டு விட்டார்கள். சிங்காசனத்தை விட்டுவிட்டு இறங்கி வந்து அடிமை ரூபம் எடுத்து ஒரு சாதாரண மனுஷனுடைய காலை பிடிக்கிறார்கள். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக தடுக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம், என்னுடைய பிள்ளை சரியாக இல்லையே, என்னுடைய கணவர் சரியில்லையே, என்னுடைய மனைவி சரியில்லை என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். என் ஆத்துமா அவர்களை வாஞ்சிக்கிறது, அவருடைய ஆத்துமா நஷ்டப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆடு வழி தப்பி போனது, அந்த ஆடு தொலைந்து போனது, அந்த ஆட்டை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தேடி வந்து அதை கொண்டு வந்து சந்தோஷப்படுகிறார், எல்லோரோடும் கூட சந்தோஷப்படுகிறார். இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு வெள்ளி காசு ஒரு தொலைந்து விட்டது. அந்த ஒரு ஸ்திரீ என்ன பண்றா? தேடி அழைத்து திருந்து அதை கண்டுபிடிக்கிறார். அதை கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்றா? சந்தோஷப்படுறா. ஏன் இந்த ஆண்டவர் அவ்வளவு அழகாக சொல்றாரு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு புரியும்படி சொல்றார். ஆனா ஆண்டவருடைய நோக்கம் என்ன? அந்த தேர்ட் பார்ட்ல தான் இருக்குது அந்த நோக்கம். ஆண்டவருடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து மூன்றாவது என்னது அந்த ஓமையிலே அவர் கிளியராக சொல்லுகிறார். அவங்களுக்கு புரியலையோ அதை அவர் புரிந்து கொள்ளும்படி சொல்லுகிறார் ஆண்டவர். இரண்டாவதாக பார்த்தது பார்த்தீங்கன்னா சொன்னா 8-9 வாசிப்பார். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அது ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் வீட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதை தேடாமல் இருப்பாளோ, கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல்வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்து என்னோட சந்தோஷப்படல் என்பார் அல்லவா. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். இந்த ஓமையில எதுக்கு அவர் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆடு கதை, இந்த ஆடு ஓமை, இந்த காசு ஓமை, இதெல்லாம் பிராக்டிக்கலா நம்ம நினைச்சு பார்க்கும்போது ஒண்ணு இல்லைங்க. ஒரு பெரிய விலை உயர்ந்த ஒரு வைரக்கல் இருக்குன்னு வச்சுங்க, அது வந்து நம்ம தொலைச்சிட்டோம், அது விலை மதிக்க முடியல. அது ஏன்னா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக அதை சொல்லுகிறார். அப்போ அந்த சந்தோஷம் எப்படி வரும் என்பதை குறித்து சொல்லுகிறார். அப்போ அந்த வைரக்கல்லை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அந்த பக்கத்து வீட்டுக்கு சொல்ல மாட்டீங்களா? இவ்வளவு விலை உயர்ந்த வைரக்கல்லை நான் கண்டுபிடிச்சிட்டேமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வைரக்கல்லை தேடி தேடி பார்த்தேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒருத்தர் வந்தால்தான் என்னுடைய ஆபீஸ்ல ஒர்க் பண்றவருடைய ஒரு ஊழியக்காரனுடைய மகன் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சம்பளம் வாங்கிட்டு வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாரு, அவங்க அம்மா கிட்ட கொடுப்பாரு. அவங்க அம்மா ஜெபித்துட்டு அந்த தம்பிக்கு தேவையான காசுல கொடுப்பாங்க. அப்போ அந்த தம்பி என்ன பண்ணுவாரு, அந்த காசு ஏன்னா ஒரு ஆக்சிஸ் பேங்க்ல வச்சுருக்காரு, அக்கௌண்ட் வச்சுருக்காரு, ஒரு மினிமம் பேலன்ஸ் இல்லாததுனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, எந்த பணத்தை போட்டாலும் உடனே அவன் எடுத்துக்கிறான். ஸோ அதனால அந்த தம்பி என்ன பண்ணியிருக்காரு, பர்ஸில் வச்சுக்கிறாரு காசு, எல்லா காசையும் பர்சுக்குள்ள வச்சுக்கிறாரு. அப்போ அவங்க அம்மா மாசம் மாசம் கொடுக்குற காசெல்லாம் இவன் பேக்கெட்ல வச்சுக்கிட்டு, இவன் பேக்கெட் மணி எல்லாம் வச்சு கொடுக்குறதெல்லாம் வச்சுக்கிறாரு. வச்சுட்டு இவர் என்ன பண்ணாரு, அப்படியே பர்ஸ்லேயே வச்சுருக்காரு. அந்த பர்ஸ் பெரிய பர்ஸாக மாறி விட்டது. ஒரு நாள் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இவர் வெளியில கடந்து போகும் பொழுது அந்த பர்ஸ் என்ன ஆச்சுன்னா கீழே விழுந்துச்சு. அந்த பர்ஸ் கீழே விழுந்த உடனே அதுக்குள்ள முக்கியமானது இருக்குது, பணம் அதிகமாக இருக்குது. அப்போ அவருடைய மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு என்ன அம்மா கிட்ட வந்து அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறார், அம்மா இந்த மாதிரிம்மா பர்ஸ் கீழே விழுந்துச்சுமா. இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு எல்லாரும் குடும்பமா ரொம்ப சோகமா உட்காந்துட்டாங்க. அதை அந்த சகோதரி நடுவில் பகிர்ந்து கொள்வது கேட்டீங்கன்னா, அவருடைய அம்மா வந்து கண்ணீர் விட்டு அழுத்திருக்கிறார். அந்த ஒரே என்னப்பா இது இப்படி தொலைச்சு போயிடுச்சு, என்ன செய்யுதுன்னு சொல்லி. அந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க போன ரூட்ல வந்து இவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கடைக்காரர் பின்னாடி போயிருக்காரு. இந்த பர்ஸ் கரெக்டா எங்க விழுந்துருக்குன்னா, வெள்ளிவாக்கத்துல அந்த ஆவடி ரோட்ல கீழே விழுந்துச்சு அந்த பர்ஸ். அப்போ இந்த பின்னாடி அந்த கடைக்காரர் போயிருக்கிறார் பாருங்க, அவர் அந்த பர்ஸை எடுத்துட்டார்.
எடுத்து உடனே பின்னாடி 2 பேர் வந்து, சார் இது எங்க பர்ஸ் தான் கொடுங்கலாம். அவருக்கு தெரிஞ்சிருக்குது யார் போட்டுட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு உடனே இவர் என்ன பண்ணாரு, இந்த பர்ஸை வந்து போகையான்னு திட்டிட்டு இந்த பர்ஸை வச்சுருக்கிறாரு. இவர் தேடி திரிகிறார். ஏன்னா இப்ப 3வது வீட்டுல தான் அவங்க இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு பெரிய அற்புதத்தை செய்யறாரு பாருங்க. உழைத்த பணம், தேவனுடைய பணம், தேவனுடைய ஊழியக்காரருடைய பணம் ஒரு நாள் வீண் போகவில்லை. அதை தொலைத்து விட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு வந்து, அந்த கடைக்காரர் வந்து கேட்டு அப்புறம் ஒரு சுங்கிக்காரர் ஒருத்தர் வந்துருக்கிறான். எப்பா இந்த அட்ரஸ்ல உங்களுக்கு எல்லாம் தெரியுமாப்பான்னு சொல்லி, அப்பதான் அவர் சொல்லியிருக்கிறார், 3-4வது வீட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இவருக்கா ஸ்டோர் சாமான் வாங்குறவங்க அவர் போய் அந்த வீட்டில் கூப்பிட்டுப்பா இந்த மாதிரி பர்ஸ் கிடைச்சிது, இது உங்க பர்ஸா பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க வாங்கின உடனே பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. தம்பி தான் வாங்கியிருக்கிறோம். அப்புறம் ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு சொல்லியிருக்கிறோம். மிகுந்த சந்தோஷம். பாருங்க, ஏன் சொல்ல வரீங்கன்னா அதுல 25,000 ரூபாய்க்கு மேலே இருந்திருக்குது. அந்த காசு திருப்பி கிடைச்சது, அந்த ஐடிலாம் திருப்பி கிடைச்ச உடனே அவங்க குடும்பம் எப்படி கவலையோடு இருந்தாங்களோ, அந்த குடும்பம் எப்படி துக்கத்திலே இருந்தாங்களோ, அந்த குடும்பம் உடனடியாக அந்த பர்ஸ் கிடைச்ச உடனே என்ன நடந்தது? சந்தோஷம். இது ஏன் ஆண்டவர் அன்றைக்கு இப்படி ஒரு ஊமைகளாக சொன்னான்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும். இந்த ஆடு மேய்க்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு ஆடு தொலைத்து போயிடுச்சுன்னா அதுக்கு எவ்வளவு லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு, ஒருத்தர் ஒரு வெள்ளி காசு தொலைத்து போயிடுச்சுன்னா அதுக்கு எவ்வளவு லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அதனால புரியும்படியாய் முதலாவது ஆடு மேய்க்கிறது போல சொன்னார், 2வது என்ன சொன்னார்? காசை தொலைக்கிறது போல சொன்னார், 3வதாக சொல்றதுதான் ஹைலைட். இதுக்குதான் அவர் கூட்டு வர. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இவாஞ்சலிஸ்ட் போறாங்க, டிராக்ஸ் கொடுக்குறாங்க, வீடுகளில் வைத்துட்டு வராங்க. அதை ஒரு சிலர் எடுத்து படிப்பாங்க, ஒரு சிலர் கீழே இறக்கி விடுவாங்க. அந்த டிராக்ஸ் எடுத்து படித்தவர் இன்றைக்கு 1000 விசுவாசிகளை கொண்டு ஒரு பெரிய சபையை கொளத்தூர் பகுதியில் சென்னையில் நடத்தி கொண்டு வருகிறார். அந்த கீழே தூக்கி போட்ட அந்த கைப்பிரதி மூலியமாக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய போதகர் சென்னையிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்கள், இன்றைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. முதலாவதாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, ஆண்டவரை குறித்து சொல்றாங்க. எல்லோருக்கும் ஆண்டவரை குறித்து சொல்லி என்ன செய்யறாங்க? அவங்க எந்த இடத்துல கொண்டு வந்து விடுறாங்க? மந்தைக்கு கொண்டு வருகிறாங்க, ஒரு உருவாக்குகிற இடத்துக்கு கொண்டு வருகிறாங்க. பாஸ்டர் அவங்களுக்கு வேதத்தை போதித்து நல்ல ஒரு உணவை கொடுக்கிறது போல போஷித்து அவர்களை புஷ்டியாக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்கிறது யாருக்கு ஒரு கடமையா இருக்கிறது? பாஸ்டருக்கு அந்த கடமை இருக்கிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படித்தான் இந்த மனம் திரும்புதலை குறித்து அவங்களுக்கு அழகா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார். முதல் ஓமையை சொன்னாரு, 2வது ஓமையை சொன்னாரு, 3வது ஓமையை சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அவர்களுக்கு இது உரைக்கும், கண்டிப்பா உரைக்கும். 3வது பார்த்தீங்கன்னு சொன்னா 11 வாசிப்போம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளையவன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியில் அழித்துக் கொண்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபடத் தொடங்கி அந்த தேசத்தில் குடியில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயலில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவரும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினாலே சாகிறேன். இங்கதான் ஹைலைட்டான வசனம் பாருங்க, கவனிங்க. இதை நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த 18வது வசனத்தை நல்லா கவனிக்கணும். பாருங்க, 18வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், அவன் என்ன ரிப்பெண்டன்ஸ் ஆகிறான். இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், ஆலயத்துக்கு நம்ம எங்கன்னா வெளியில போயிடுறோம், இல்லை எதுக்கு நம்ம ஆண்டவரை தேடுறதுன்னு சொல்லி நம்ம மனம் திரும்பி என்ன பண்றோம்? இந்த வெளியில போயிடுறோம். இப்படி நம்ம போகும் பொழுது நாம ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுது, ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டு இருக்கும் பொழுது, ஆண்டவரோடு கூட நம்ம அந்த சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய என்பதை அவன் உணர்ந்து மனம் திரும்புகிறான். பின்மாற்றமானவன் இவன். ஆலயத்துக்கு ஏன் வரணும்? இயேசுவை ஏன் நான் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளணும்? எனக்கு எதுக்கு தேவன்?
எனக்கு சக்தி உண்டு, எனக்கு திறமை உண்டு, என்னால எல்லாம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லி என்ன பண்றான்? ஆண்டவர் சமூகத்தை விட்டு தனக்கு உள்ளவதை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் இவன் செலவழித்து இவன் ஒன்றுமில்லாத பொழுது அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். It is for the precious word. இது என்னது? விசேஷமான ஒரு வார்த்தை. இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த லூக்கா 15:18 சொல்லப்பட்ட இந்த வசனத்தை மேற்கோள் காட்டிதான் ஆண்டவர் இந்த உலகத்தின் மேலே உள்ள வாஞ்சை, அன்பு எல்லாவற்றையும் எதிர்பார்க்கிறார். அதற்கு தான் இந்த 100க்கு அதிபதி பார்த்து சொல்லுகிறார், அவங்க பின்னாடி பார்த்து எல்லாரையும் பார்த்து சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், இவனை போன்று நான் விசுவாசியை பார்க்கவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலையால் சுகமாம். அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ என்ன பண்ணா? அவளை தொட்டால் நான் சுகமாகி விடுவேன். அந்த கானானிய ஸ்திரீ என்ன பண்ணா? அந்த மேஜையிலிருந்து கீழே விழுந்த துணிக்கை சாப்பிட்டு உயிர் பெறுவோமே என்று அந்த விசுவாசம் உள்ள வார்த்தை பாருங்க. இங்கே இந்த பின்மாற்றமான காரனுக்கு எவ்வளவு ஒரு அருமையான ஒரு எண்ணம் தோன்றினது பாருங்க. நான் ஆலயத்துக்குள்ள போகும் பொழுது, நான் ஆலயத்தில் இருக்கும் பொழுது, நான் தேவனோடு கூட இருக்கும் பொழுது நான் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன். பிரியமானவர்களே, பணம் காசு மாத்திரம் பேச நினைச்சுக்காதீங்க. உங்களுடைய இருதயம் சமாதானமற்று போய்விட்டால், உங்கள் வீட்டுக்குள்ள எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும், உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு மேன்மை இருந்தாலும், அந்த இருதயம் உடைக்கப்பட்டது என்று சொன்னால் நாம் சமாதானம் இழந்து போய்விடுவோம். ஆனால் இங்க இருக்கிறவன் என்ன செய்தான் பாருங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பணத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். எவ்வளவு ஒரு அறிக்கை பாருங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைவான், தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் மீட்பெறுகிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவனை போன்ற உள்ளம் நமக்கு இருக்கிறதா? எல்லோரும் பலவீனமானவர்கள் தான். இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர் எல்லோருமே பலவீனமானவர்கள் தான். நமக்கு தெரியாது. அதை தான் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் ஜெபிக்க போகும் பொழுது தன்னுடைய சீடர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? எனக்காக 1 மணி நேரம் விழித்திருங்கன்னு சொல்றாங்க. அவர் என்ன செய்யறாங்க? அவங்க தான் தூங்குறாங்க. ஜெபிக்க முடியாமல் பலவீனத்தில் தூங்குறாங்க. ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு? அவங்களை கடிந்து கொள்றாரு. இல்லை, 1 மணி நேரம் அவங்க கிட்ட கேட்டிருந்தாரு. அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன சொல்றாரு? மனுஷன் பலவீனமான, ஆவி உற்சாகப்படுதுதான், மாம்சமோ பலவீனமான. அப்ப பலவீனமான பாண்டம் தெரியும். அதான் சொல்றாரு, ரோமர்ல சொல்றாரு பவுல், நான் பலவீனமான, நான் செய்யக்கூடாததை செய்கிறேன், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குகிறவன் யார்? இந்த பாவ பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்குகிறவன் யார் என்று சொல்லி கேட்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் அதற்கும் பதில் கொடுக்கிறார். ரோமர் 8 சொல்றாரு, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ நித்திய ஜீவன். ஆவியின் சிந்தை உடையவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் முயற்சி செய்ய வேண்டும். பலவீனமானவங்க தான். சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, ஆண்டவர் சமூகத்திலே போய் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மளை என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளை பலப்படுத்துவார். நம்ம ஆவி பலம் அடையும். பிரியமானவர்களே, நேரம் போயிட்டே இருக்குது. எனக்கு கடைசியாக இதை சொல்லி நான் முடிக்கிறேன். பாருங்க, கடைசியா 22 வசனம் பாருங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வார்த்தை சொன்ன உடனே என்ன சொல்றாரு? எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும் பொழுது 20வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான். அவன் தூரத்திலே வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தமிட்டான். நான் முடிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய இருதயத்தின் வேதனை உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் மனம் திரும்பி தேவனை நோக்கி வரும் பொழுது அவர் தூரத்திலிருந்து மனதுருகி நம்மை வந்து சேர்த்துக் கொள்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்று சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதனால்தான் கமெண்ட் எடுக்கும்போது சொல்லுவாங்க,
என்ன சொல்லுவாங்க கம்யூனியன் இருக்கும்போது? தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பது. அப்போ நம்மளை குறித்து நம்ம ஆராயும் பொழுது நம்ம இருதயத்துக்கு தெரியுங்க நம்ம யார் என்பது. யாருக்கு தெரியுதோ இல்லையோ நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம ஆண்டவராகிய இயேசுவுக்கு தெரியும். Now we have to go to repentance before God. இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கு முன்பாக வரும்பொழுது, மனம் திரும்பி வரும்பொழுது He will accept you. அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். பிரியமானவர்களே, இந்த தினத்திலே கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்பட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவதாக ஒரு ஓமை, ஆடு கிடைத்தவுடனே உள்ள சந்தோஷம். இரண்டாவது ஒரு ஓமை, அந்த வெள்ளிக்காசு கிடைத்த உடனே ஒரு சந்தோஷம். மூன்றாவதாக மனம் திரும்பி வந்த அந்த ஒரு மகனுக்காக அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய விருந்தை உண்டு பண்ணி அந்த தகப்பன் ஆயத்தப்படுத்தி எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிறார். இந்த மூன்று காரியத்திலும் நோக்கம் என்ன? பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். தாழ்த்தி கண்களில் மூடி ஜெபிக்க போகிறோம். கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். சந்தோஷமாய் இருங்கள். மூன்று காரியங்களை நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, ஒரு அற்புதமான காரியத்தை நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் ஜீவனுள்ளவரே, உனக்கு துதிக்கிறோம் ஆண்டவரே. காணாமல் போன ஒரு ஆட்டை குறித்து அவன் சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னார். அதை பார்க்கிலும் பாவிகள் மனதிரும் போது பரலோகத்திலே ஆண்டவர் சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லவரே, உனக்கு துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பரிசுத்தம் உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. கர்த்தர் நாளில் நம்மோடு பேசி இருக்கிற வார்த்தை சந்தோஷத்தை குறித்து. காணாமல் போன ஆட்டை தேடி ஒருவன் கண்டுபிடிப்பான் என்று சொன்னான். 99 ஆடுகளை குறித்து அவன் கவலைப்பட மாட்டான். அந்த ஒரு ஆட்டை குறித்து சந்தோஷப்படுவான். அவன் தேடி போய் அதை கண்டுபிடித்து சந்தோஷத்தோடு தூக்கிட்டு வருவான். அதே போலதான் 10 வெள்ளி காசு இருக்கிற ஒரு காசு தொலைந்த உடனே வீட்டெல்லாம் பெருக்கி எடுத்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சந்தோஷப்படுவாங்க. கடைசியாக ஆண்டு சொல்றான், இளையகுமார் சொல்றான், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்வேன்.
மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும் என்று சொன்னார். நாம் எத்தனை ஜனங்களுக்கு அந்த பாவத்தின் தன்மையை, அந்த ரட்சிப்பை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த கால வேளையில ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிற வார்த்தைகளை நினைத்து சந்தோஷமா இருக்கும். பிலிப்பில் சொல்லப்பட்டிருக்கு, சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்கு எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்றாரு. நாம் சந்தோஷமா இருப்போம், நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஆராதனை காலை வேளையிலும் கர்த்தர் எங்களோடு பேசின ஒரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே வார்த்தை கொடுத்த ஒரு தாசனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே சபையில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை துக்கங்கள், கஷ்டங்கள், பாடுகள் இருந்தாலும் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிற தேவன். ஆண்டவரே, நீர் பிள்ளைகளை சந்தோஷமாய் கர்த்தரை அனுப்பி ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்கள் சமூகங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் என்று நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.